ஏசாவை போல இராதேங்கள். வேதம் சொல்லிவிட்டு அது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பியும் கண்ணீரோடு தேடியும் அதை அவன் சுதந்திரிக்க முடியாமல் போனது. ஆனால் அவனோடு கூட பிறந்த யாக்கோபு அவன் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். தேவ சமூகத்துல காத்திருக்கிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு உழைக்கிறான். அந்த பிரயாசத்துடைய பலனாலே அவனுக்கு 2 பரிவாரங்களோடு கடந்து வருகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். எந்த காலத்திலையும் எந்த நிலைமையிலையும் தேவன் ஒரு சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். அந்த சந்ததி சந்ததியாய் பெருக பண்ணுகிறவர். எனவே வேதம் அழகாய் சொல்லு, ஏசாவை போல இராதேங்கள், யாக்கோபை போல 2 பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமேனால் அவனை போல பிரயாசப்பட்டு அவனை போல வைராக்கியமாய் தேவ சமூகத்தில் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உன்னை விடமாட்டேன் என்கிற போராடுங்க. கர்த்தர் உங்கள் எல்லைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.